இன்றைய தினம் நான் முக்கியமான ஒரு விடயம் ஒன்றை சொல்லணும். மிகவும் மனத்தில் மிகவும் கவலையோடு இதுவரைக்கும் பாராளுமன்ற உறுப்பினராக 2 வருடங்கள் நான் என்னுடைய காலத்தை கழித்திருக்கிறேன் கிட்டத்தட்ட. அதிலே அன்றைய தினம் கிளிநொச்சியிலே நடந்த சம்பவம், கிளிநொச்சி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே நடந்த ஒரு சம்பவம் ஒன்றை உங்களுக்கு இந்த நிமிடத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த கிளிநொச்சி மாவட்டம் இலங்கையிலேயே மிகவும் படுமோசமாக பாதிக்கப்பட்ட எங்களுடைய 22 பார்களை கொண்டு வந்த பெருமையை கொண்ட பார்சரி எங்களுடைய மதிப்புக்குரிய அவர்களுடைய மாவட்டம் என்றதிலையும், இலங்கையிலே அதிகுறைந்த வருமானம் கூடிய மாவட்டம், வருமானம் இல்லாத மாவட்டம், அதிகுறைந்த வருமானம் உள்ள மாவட்டம் என்பதையும், அதே நேரத்தில் தமிழீழ விடுதலை புலிகளுடைய இதயமாக இருந்த ஒரு தேசம் என்பதையும் கிளிநொச்சி மக்களையும் நான் இன்றைக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அந்த கிளிநொச்சி மண் இன்றைய தினம் இவ்வளவு மோசமாக படுமோசமாக இந்த ஒரு அபிவிருத்திகளுமே இல்லாமல் மாறி போயிருப்பதற்குரிய முக்கியமான காரணங்கள் கிளிநொச்சியிலிருந்து இதுவரைக்கும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய அடிப்படை அறிவு தொடர்பான மிகவும் நாங்கள் கவலைப்படுகின்ற ஒரு விடயம். அதற்குரிய மிகப்பெரிய நல்ல உதாரணமாக அண்மைய தினத்தில் எங்களுடைய கிளிநொச்சி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஊழல்வாதிகளால் திட்டமிட்ட ரீதியில் 31 ஊழல்வாதிகள் முதல் நாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுடன் சந்திப்பை ஏற்படுத்தப்பட்டு அவர்கள் திட்டமிடப்பட்டு GA முரளிதரன் அவர்கள் தெளிவாக அவர்களுக்கு 2 ஒவ்வொரு கமக்கார அமைப்புகளுக்கும் 2 பேருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு திட்டமிடப்பட்டு அமர்த்தப்பட்டு, இவர்களுக்கு தெரியும் அன்றைய தினம் நான் 7 ஃபைல்களை கொண்டிருக்கிறேன் என்று. அதில் முக்கியமாக எங்களுடைய முத்து சிவமோகன் என்று சொல்லப்படுகிறவர் கிளிநொச்சியினுடைய கமக்கார அமைப்பினுடைய பதிவு செய்யப்படாத அமைப்பினுடைய தலைவர். அவருடைய ஊழல்கள், அவருடைய வீட்டுக்கு போடப்பட்ட பாலம், அதே நேரத்தில் அந்த வேளமாயுதல் என்று சொல்லப்படுகின்ற கிளிநொச்சி பிரதேச தவிசாளர் கரச்சி நினைக்கிறேன், அவருடைய அண்ணனுக்கு கொடுக்கப்பட்ட 170 தேங்காய்கள், தென்னங்கண்டுகள், அதே நேரத்தில் அதுக்கு செலவழிக்கப்பட்ட மொத்தம் 600 மில்லியன் பணம். அதே நேரத்தில் எங்களுடைய தம்பி இளங்குமரன் போய் அதில் கடலை நட்ட அந்த வீடியோக்கள், இது தொடர்பாக தாராளமான ஆதாரங்களோடு தான் நான் தினம் வந்திருந்தேன். ஆனால் மிகவும் பெரிய கவலை என்னென்றால், எங்களுடைய மதிப்புக்கும் அன்புக்கும் பாசத்துக்கும் நேசத்துக்கும் உரிய எங்களுடைய எல்லாத்துக்கும் உரிய அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் என்னை அன்றைய தினம் படுகேவலமாக விமர்சித்து வெளியே போடா நாயே என்கின்ற அந்தளவு கேவலமாக என்னிடம் அவரை நேர கதைக்கின்ற அளவுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை வடக்கு மாகாணத்திலே மக்களுடைய வாக்குகளால் சுயாதீன பாராளுமன்ற சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட 76 வருடம் இலங்கை வரலாற்றிலே முதலாக மக்களால் கட்சி அடிப்படைகள் என்று தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தேசிய பட்டியலிலே வந்திருக்கின்ற இந்த எங்களுடைய பாராளுமன்ற மதிப்புக்குரிய அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் மிக கேவலமாக நடத்தினது என்னை நோக்கிய ஒரு அடக்குமுறை அல்ல, என்னை நோக்கிய ஒரு விமர்சனம் அல்ல. நான் அன்றைக்கு மிகவும் சுவாதீனமாக அன்றைக்கு உட்கார்ந்திருந்தேன். நான் யாரையுமே அடிக்கவில்லை, யாரையுமே பேசவில்லை. என்னுடைய கைகளை பிடித்து இழுத்து, அதாவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை வெளியேற்ற சொல்லி அவர் போலீசாரை சொல்லுகின்ற போது போலீசார்கள் சொல்லுகிறார்கள் அப்படி வெளியேற்ற முடியாது என்று. அந்த நிலைமைக்கு தான் இந்த அரசாங்கம் போயிருக்கிறது.